ஜூலை 6 சண்டே மினி விளாக் இது. ஜூலை 7 எங்க ஊருடைய சிவன் கோவிலான முக்தீஸ்வரர் கோவில்ல கொடிமரம் பிரதிஷ்டை செய்தாங்க. கொடிமரம் பிரதிஷ்டையை பார்க்கும் வாய்ப்பு அவ்வளவு ஈஸியா கிடைக்காது இல்லையா? அதனால ஒர்க்கிங் டே ஆகவே இருந்தாலும் எல்லாரும் லீவ் போட்டுட்டு ஊர்ல ஆஜராகிட்டோம். சண்டே ஈவினிங் ராகு காலம் முன்னாடி கிரேன் வந்துடுச்சு. ஸ்தபதி வேலைகள்லாம் முடிவடைந்து கொடிமரம் முருகர் சன்னதிக்கு பின்னாடி இருந்துச்சு. அதை கேர்ஃபுல்லா நகர்த்திட்டு வந்து வெட்டி வச்சிருக்கிற 9 அடி பள்ளம் கிட்ட வச்சுட்டா மண்டே ஏர்லி மார்னிங் ஈஸியா கிரேன் வச்சு நிமித்திடலாம். இதுதான் பிளான். வாயிலேயே வடை சுடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாமே சொல்றது ரொம்ப சுலபம். கொடிமரம் மேல ஒரு சின்ன கீரல் கூட விழாம அதை தகுந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள 2 மணி நேரம் ஆச்சு. சின்ன கிராமத்து கோயில்ல எங்களால எப்படி இந்த விசேஷங்கள்லாம் செய்து முடிக்க முடியுதுன்னு கேக்குறவங்களுக்கு விஷுவல்ஸ் பார்த்தாலே புரியும். எந்த விசேஷமா இருந்தாலும் ஊர் ஒண்ணு கூடிடும். அந்த ஒற்றுமை கொடுக்கும் சக்தி அபாரமானது. இந்த கொடிமரம் வேலைகள் நடந்த 2 மணி நேரமும் என் மைண்ட் யோசிச்சது, இவ்வளவு டெக்னாலஜியா இருக்கும் போதே ஒரு கொடிமரத்தை 500 மீட்டர் நகர்த்திட்டு வர இவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்ப தஞ்சை பெரிய கோவில கட்டும் போது எவ்வளவு சிரமங்களை சவால்களை சோழ நாட்டு மன்னரும் மக்களும் சந்திச்சிருப்பாங்க. அதை எவ்வளவு திறமையா கையாண்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கும் நாம பார்த்து பிரமிக்கும் ஒரு கல்காவியத்தை உருவாக்கிட்டு போயிருக்காங்க என்பதுதான். ஆனா அந்த காலத்துல படைபலம் அதிகம், யானைகள் துணை இருந்துச்சு, கிலோமீட்டர் கணக்குல ரேம்ப் உருவாக்க இடம் இருந்துச்சு. இப்ப ஏரிகள் எல்லாம் பிளாட்டா மாறிட்ட காலகட்டத்துல இருக்கிற இடத்துல நம்மால என்ன செய்ய முடியுமோ கடவுள் ஆணைக்கு ஏற்ப அதை குறையில்லாம செய்து முடிச்சாச்சு. கிரேனோட மூவ்மெண்ட்டை ஈஸியாக்க எல்லா டர்னிங்லயும் மண்ணு கொட்டி ஹைட் ஏத்தி இருந்தாங்க. ஒரு கட்டத்துல மாமரம் கிளைகள் இடைஞ்சலா இருந்துச்சு. அதை லேசா கட் பண்ணி விட்டாங்க. ஈவினிங் 6 மணி போல நினைச்ச இடத்துக்கு கொடிமரத்தை கொண்டு வந்து கீழே கொம்புகள்லாம் வச்சு சேஃபா பிளேஸ் பண்ணியாச்சு. 51 அடி உயர கொடிமரம் பிரதிஷ்டைக்காக உருவாக்கப்பட்ட 9 அடி பள்ளத்துல பக்தர்கள் காசு போட்டு வழிபாடு செய்தாங்க. சில பேர் சில்வர் கோல்ட் காயின்ஸ் எல்லாம் கூட காணிக்கையா வழங்கி இருந்தாங்க. பள்ளத்தை சுத்தி கட்டி இருந்த சாரம்ல வாழை மரம் மா இலை தோரணம் எல்லாம் கட்டி அலங்காரம் பண்ற வேலைகள் சண்டே நைட் நடந்துச்சு. கோவிலை சுத்தமா பெருக்கிட்டு யாககுண்டம் மற்றும் கோவிலை சுற்றி பெண்கள் கோலம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். ஜூலை 7 மண்டே மார்னிங் கொடிமரம் பிரதிஷ்டையை இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய்.